அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா. இந்த பதிவு உங்கள் ஜாதகத்தில் மாந்தி. மாந்தி என்ற கிரகம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாதையும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஜாதகம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது நவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களை பற்றி தான் அநேகம் பேர்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாந்தி என்ற கிரகத்தை பல சாஃப்ட்வேரில் கூட இப்போ வரதில்லை. அதாவது ஆன்லைனில் நம்ம நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது அஸ்ட்ராலஜிக்கு. நிறைய பேர் மாந்தியை கொடுக்கறதில்ல. ஆனாலும் மாந்தி சில சாஃப்ட்வேரில் இண்டிகேட் பண்ணியும் வருது. கையால் போடக்கூடிய கணிதத்துக்கு மாந்தி கணிதம்னே தனியாக இருக்குதுங்க. பொதுவாக ஜோதிடத்தில் மிக மிக விரைவான கிரகம் அப்படின்னு சந்திரனை சொல்லுவோம். சந்திரனை காட்டிலும் மிக வேகமாக பயணிக்கிறது லக்னம் அப்படின்னு சொல்கிறோம். 2 மணி நேரம் மட்டும்தான். ஆனால் அதனை காட்டிலும் மிக மிக விரைவாக பயணிக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தா மாந்தி. ஒரு ராசிக்கு அப்ராக்சிமேட்டாக 45-48 நிமிடம் மட்டும்தான் இருப்பார். ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டு. அவர் ஒரு ராசிக்கு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். அப்பேற்பட்ட ஒரு விரைவான கிரகம். இந்த மாந்தி என்பதும் குளிகன் என்பதும் சனியின் புதல்வர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் குளிகனும் மாந்தியும் ஒன்று தான் என்றும் ஒரு கருத்து இருக்குது. இல்லை, குளிகன் வேற மாந்தி வேற அப்படிங்கிற இருநிலை கருத்துக்கள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் மாந்தி என்ற கிரகம் சனியின் மைந்தன் என்று குறிப்பிடப்படுகிறார். தனது தந்தை சனி எந்த அளவுக்கு மந்தமான கிரகமோ அதற்கு அப்படியே ஒரு ஆப்போசிட். இப்போ சனி ஒரு ஜாதகத்தில் எதையுமே பொறுமையாக நின்று நிதானமாக ஒரு அசுபமாக கொடுத்தாலும் அல்லது சுபத்தன்மையை வழங்கினாலும் அந்த ஜாதகருக்கு பொறுமையாக நிதானமாக கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர். மாந்திக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. எதாக இருந்தாலும் அடித்து நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பார். பவர்ஃபுல்லான ஒரு கிரகம். இது கிரக வரிசையில் இல்லை என்றாலும் கூட உபகிரகமாக இது மிகப்பெரிய வலிமையாக போற்றப்படுகிறது. இப்போ ராகு கேதுகளுக்கு தனிப்பட்ட வீடுகள் கிடையாது என்றாலும் அவர்களுக்கு நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாந்திங்கிற கிரகத்துக்கு நட்சத்திரம் கிடையாது, வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் எந்த இடத்துல இண்டிகேட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான விஷயமும் எங்குமே இல்லை. ஆனால் இவர் எங்கும் இருக்கலாம், எந்த வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு பிராடான பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வலிமையான கிரகம் அப்படிங்கிறது மாந்தி கிரகம். இந்த மாந்தி கிரகத்தை யாருமே கட்டுப்படுத்த முடியாதுங்க. மாந்தி கிரகம் கட்டுப்படுத்த முடியாத பரிகாரங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு எப்பேற்பட்ட விஷயங்களும் கட்டுப்படுத்த முடியாது. பவர்ஃபுல்லாக அது ஒருத்தரை தாக்கணும்னு நினச்சா தாக்கியே தீரும். அதனால தான் இந்த மாந்திங்கிற கிரகத்தை குறிப்பாக இந்த நெகட்டிவ் மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதற்குள்ளே நம்ம உள்ளே போக வேண்டியதில்லை, ஜோதிடத்திற்கு உட்பட்டு மட்டுமே பேசுவோம். இப்போ இந்த மாந்திங்கிற கிரகம் பெரும்பாலும் வடநாட்டில் நிறைய பேர் ஜோதிடர்கள் பயன்படுத்துகிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் பொதுவான அடிப்படையில் பெரும்பாலும் யாரும் பயன்படுத்துறது இல்லை. ஆனாலும் சில ஜோதிடர்கள் மாந்தியை ரொம்ப பேசுகிறாங்க, நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஒவ்வொரு பலனுக்கும் மாந்தியின் தன்மை எந்த வீட்டில் இருக்கிறது, கோச்சாரத்தில் மாந்தி தற்பொழுது எங்கே பயணிக்கிறது, அல்லது கோச்சாரத்தில் மாந்தி ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்தின் மீது எந்த கிரகம் டிராவல் பண்ணுதுங்க கூடியதை எல்லாமே அனுசரித்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் பலன்களை வெளிப்படுத்தக்கூடிய ஜோதிடர்களும் இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையாக நம்முடைய இந்திய நாட்டில் என்று எடுத்துக்கொள்ளும் போது வடநாட்டில் இருக்கிறது. அதை விட்டால் சவுத்து, நம்ம இந்தியாவில் கேரளாவில் முக்கியத்துவமாக இந்த மாந்தியை வைத்து பலன் சொல்கிறாங்க. இப்போ ஸ்டேட்டு அப்படின்னு பார்க்கும்போது கேரளாவாக இருக்குது. இப்போ வேர்ல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச மலேசியாவில் மாந்தி கிரகத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்முடைய வாடிக்கையாளர்கள் மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணுறவங்க இந்த மாந்தியை ரொம்ப பிரதானமாக மையப்படுத்தி எனக்கு பலன் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாந்திக்கு இருக்குங்க. இந்த மாந்தி எந்த பாவத்தில் நின்றாலும் சரி, இவர்களை இந்த மாந்தி யாருக்கும் கட்டுப்படவே மாட்டார். இவர் எதற்கும் பிடி கொடுக்காத ஒரு கிரகம்.
பொதுவாக இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய சந்திரன், புதன் இந்த 2 கிரகம் ரொம்ப சென்சிட்டிவான கிரகம் நம்ம சொல்லுவோம். இவர்கள் தனித்து இருக்கும்போது சுபர்களாகவும் வேறு ஒரு அசுப கிரகங்களோடு இணையும் பொழுது பாவிகளாகவும் மாறிடுவாங்க. அது வளர்பிறை சந்திரனாகவே இருந்தாலும் கூட, பௌர்ணமி சந்திரனாகவே இருந்தாலும் கூட, ஒரு பாவியோடு அந்த சந்திரன் இணையும் பொழுது அவரும் பாவியாக மாறிடுவார். ஏங்க சந்திரன் எனக்கு நல்லா தான் இருக்காரு, வளர்பிறையில் இருக்கார், பௌர்ணமியாக இருக்கார், எனக்கு ஏங்க பலன் இல்லை அப்படின்னு கேட்பவர்கள் பலர் இருக்காங்க. அப்போது இவர்கள் இந்த தொட்டாசினிங்க மாதிரி சும்மா ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆனாலும் கெட்டுவிடக்கூடியவர்கள், அசுபமாக மாறிவிடக்கூடியவர்கள், தன்னுடைய சுபத்தன்மையை இழந்துவிடக்கூடியவர்களாக சொல்லப்படுகிறது. இந்த கிரகங்கள் இப்படி இருந்தாலும் வேறு ஏனைய கிரகங்கள் ஒரு பாவிகளோடு இணையும் பொழுது தன்னுடைய வலிமையை பெருசாக இழக்கிறது இல்லை அப்படிங்கிற தன்மையில் தான் நம்ம பலன்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த மாந்திங்கக்கூடிய கிரகம் எப்பேற்பட்ட கிரகத்தோடு அப்படி லைட்டாக போய் டச் ஆகிட்டா முடியுது. அவர் உச்சமாக இருக்கட்டும், பவர்ஃபுல்லாக இருக்கட்டும், அவரை குரு பார்க்கட்டும், எது செய்யட்டும், மாந்தியை கட்டுப்படுத்த முடியாது. பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு அசுப பலன் நடக்கக்கூடிய இடத்தில் குருவின் பார்வைகள், குருவின் தொடர்பு இருக்கும் பொழுது அந்த அசுபம் கட்டுப்படுத்தப்படும், அது தவிர்க்கப்படும் என்றெல்லாம் நம்ம குருவை சொல்கிறோம். குருவுக்கு அடுத்தபடி சுப கிரகங்களின் பார்வையில் இருக்கும் பொழுது ஒரு பாவமோ அல்லது கிரகமோ, ஒரு குறிப்பிட்ட தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகமோ பெரிய அளவிற்கு அசுபங்களை செய்யாது என்ற பலன்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு கிரகம் நல்ல சுபத்தன்மையில் இயங்கிக் கொண்டு பலன் தரும் அமைப்பில் இருக்கும் பொழுது அங்கே மாந்தி தொடர்பு இருக்கிறது எனும் பொழுது குருவே பார்த்தாலும் அந்த குரு பார்வைகளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரே கிரகம் மாந்தி கிரகம். என்னங்க குருவின் 9ஆம் பார்வையில் இருக்குது, குருவின் 5ஆம் பார்வையில் இருக்குது, இருந்தாலும் எனக்கு ஏங்க இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு லக்னத்தையே குரு பார்க்குறாருங்க, எனக்கு கேந்திர பாவம் பார்க்குறாருங்க, கேந்திரத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்த குரு பார்த்துட்டாரு, எனக்கு சுகமே இல்லைங்க என்றெல்லாம் பலர் கூறுவதை பார்க்குறோம். ஆனால் மாந்திங்கிற கிரகம் அதோடு தொடர்பில் இருக்கும் பொழுது யார் பார்த்தாலும் இவரை தடுக்க முடியாது. எந்த கோவிலுக்கு போய் நீங்கள் பரிகாரம் செய்தாலும் என்ன செய்தாலும் மாந்தி என்பவர் சனியை காட்டிலும் பயங்கரமான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவர்கிட்டலாம் நீங்கள் எது பண்ணியும் பண்ண முடியாது. கோவிலுக்கு போயோ மந்திர தந்திரம் பண்ணியோ எது பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாந்தியை சில நெகட்டிவ் விஷயத்திற்கு பயன்படுத்தும் பொழுது 100% அவர்களை அட்டாக் பண்ணக்கூடிய வேலைகளும் செய்ய வைக்கிறார்கள் ஒரு சிலர் தங்களது நுட்பங்களினால். ஸோ அப்பேற்பட்ட வலிமை உள்ள இந்த மாந்தி ஒரே ஒரு விஷயம், சூரியனுக்கு மட்டுமே கட்டுப்படுவார். சூரியன் என்பவர் இவருக்கு தாத்தா முறை என்பதால் தாத்தா மீது இந்த பேரனுக்கு அதீத பற்று உள்ளது. சூரியன் என்ற இடத்தில் இந்த மாந்தி இருந்தாலும் பெரிய கெடுதலை தருவதில்லை. சூரியனின் வீடான சிம்மத்தில் மாந்தி நின்றாலும் பெரிய கெடுதலை தருவது இல்லை. பாவக ரீதியில் பார்க்கும் பொழுது இது ஒரு சில பாவகங்களுக்கு இந்த மாந்தி நன்மை தருகிறார். முதல்ல இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, இந்த மாந்தினா யாருங்க என்ற கேள்வி உங்களுக்கு வரும். மாந்தி என்பது மிக மிக ஒரு அசுப விளைவுகளை கொடுக்கக்கூடியவர் இந்த மாந்தி. அசுப விளைவுனா எத்தனையோ இருக்குது. அது என்னங்க பர்டிகுலராக அசுபம் என்ன அப்படின்னா, மரணம், மரணித்தல், செயலிழத்தல், உயிர் அணுக்கள் சார்ந்த டேமேஜஸ் எல்லாமே இந்த மாந்தி தாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு ஆர்கான் மட்டும் ஃபெயிலியர் ஆகி அந்த ஆர்கான் அதுக்கு மேலே செயலே படாதுங்க, அந்த ஆர்கான் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுங்க, அந்த ஆர்கானை டாக்டர் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாருங்க, எதுவுமே செய்ய முடியாதுன்ட்டாங்க, அதை ரிமூவ் பண்ணால் தான் பிழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்றெல்லாம் சொல்லக்கூடிய இடத்தில் இந்த மாந்தி தாங்க இருப்பார். திடீரென்று ஒரு பெரிய எதிர்பாராத விபத்து, ஒரு ஆர்கனை ரிமூவ் பண்ணியே ஆகணும், கையை எடுக்கணும், காலை எடுக்கணுன்ட்டார் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்திலேயும் மாந்தி இருப்பார். அப்போ மாந்தி இருப்பார் என்றால் அங்கே என்னென்ன விளைவுகள் இருக்குதுங்கும் போது அந்த மாந்தியோடு என்னென்ன கிரகங்கள் தொடர்பு பெறுகிறதோ அதற்கேற்ற விளைவுகளை அவர் கட்டாயம் தந்தே தீர்வார். அந்த மாந்தி
ஒரு மரணத்திற்கு இணையான ஒரு நிகழ்வு. இது ரெண்டும் செய்யக்கூடியவர் தாங்க மாந்தி. பிரேதம் என்று சொல்லக்கூடியது பிரேதத்திற்கு நிகரான உயிரற்ற தன்மையை குறிக்கக்கூடிய நிலை. ஒருவர் உயிரோட்டம் இல்லாமல் ஒரு திசுக்களோ ஒரு செல்லோ அழியும் நிலையை இந்த மாந்தி குறிப்பிடும். இந்த மாந்தி மேலோட்டமாக சூரியன் தொடர்புகளில் ஏதேனும் எங்கேனும் இருக்கும் பொழுது, ஒரு சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கலாம், சூரியனின் வீட்டில் இருக்கலாம், சூரியனோடு இணைந்து இருக்கலாம், அல்லது சூரியனின் பார்வையில் இருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னன்னா, அப்பவும் அவர் விளைவுகளை கொடுப்பார். விளைவுகளை கொடுக்காதெல்லாம் இருக்க மாட்டார். அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மருத்துவத்திற்கு கட்டுப்படக்கூடிய நிலையில் அது அகன்று விடக்கூடிய நிலையில் இருக்கும். இஷ்யூங்கிறது கண்டிப்பாக வருங்க. மாந்தி இவருக்கு தசாபுத்தி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இவர் பவர்ஃபுல். அப்பேற்பட்ட பவர்ஃபுல் இவர். கோச்சாரத்தில் மாந்தி எப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது எந்தெந்த பாவத்தெல்லாம் டச் பண்ணுறாரோ, எந்தெந்த கிரகத்தையெல்லாம் டச் பண்ணுறாரோ, அதை சார்ந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வரும். திடீர்னு தோலில் ஒரு அரிப்பு உண்டாகும். திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல தலையில் ஒரு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், முடி உதிர்தல், இது மாதிரி வரும். அல்லது எங்கே வேணாலும் எந்த பாவகத்தின் மீது ட்ராவல் பண்ணுறாரோ அந்த பாவகம் சார்ந்த அட்டாக்கை பண்ணிக்கிட்டே இருப்பார். அது நம்முடைய டே டு டே லைஃப்பில் நம்மளால் உணர முடியாத இருக்குமே ஒழிய, உணரக்கூடிய விஷயத்தில் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது மாந்தி ட்ராவல் பண்ணக்கூடிய பாவகங்கள் கண்டிப்பாக ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு அலர்ஜி, ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதில் சனி, செவ்வாய், ராகு, மாந்தி இவர்கள் மூவரும் ஒரே இடத்தில் சங்கமிக்கிறார்கள் எனும் பொழுது, அதாவது 4 பேர் வருவாங்க. சனி, செவ்வாய், ராகு, மாந்தி 4 பேருமே ஒரு புள்ளியில் ஏதேனும் ஒரு இடத்தில் கோச்சாரத்திலோ ஜாதகத்திலோ தொடர்பு பெற்று இருக்கும் பொழுது அவர்களுக்கு பெரிய அளவிற்கான ஒரு உடல் செயலிழப்பு ஏற்பட்டே தீரும். பெரிய அளவிற்கு அது ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது திடீர்னு நல்லா தாங்க இருந்தார், ஒரு பிரச்சனைனாங்க அந்த சர்ஜரி பண்ணாங்க, பெரிய சர்ஜரிங்க, அவர் தப்பிச்சு பொழைச்சி வர்றது பெருசாக இருந்ததுங்க. இப்படிலாம் சொல்லக்கூடிய வேலைகளை அந்த மாந்திங்கிறது கண்டிப்பாக செய்வார். அந்த உறுப்பு மறுபடியும் பயன்படாத அளவிற்கு ஒரு உறுப்பை துண்டித்து எடுக்கிறோம் என்றால் அங்கே மாந்தியின் தன்மை என்பது அங்கே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மாந்தி அப்படிங்கிறவர் இறந்தவர்கள், இறந்த உடல், இறந்த ஆன்மாக்கள், இறந்த பித்ருக்கள் அத்தனை பேரையும் குறிக்கிறது இந்த மாந்தி தாங்க. எவர் ஒருவர் இறந்தவர்களுக்கு சரியான பித்ரு கர்ம அனுஷ்டானங்களை எல்லாம் மேற்கொள்ளாமல் எவர் இருக்கிறாரோ, எவர் குடும்பத்தில் இருக்கிறார்களோ அவர்களை இந்த மாந்தி அவர்கள் ஜாதகத்தில் எந்த இடத்தில் நிற்கிறாரோ அந்த இடம் சார்ந்து மிகப்பெரிய அளவிற்கு பலவீனப்படுத்துவாருங்க. சிலர்லாம் இருக்காங்க, எதுவுமே இல்லையா, நல்லா தான் இருக்காங்க, அவங்களாம் எப்படி நல்லா இருக்காங்க அப்படிங்கும்போது என்னென்னா, அவர்கள் பித்ருக்கர்ம அனுஷ்டானங்களை சரியாக செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அவர்களுக்கு அது என்ன டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும். இப்போ முதல்ல பரிகாரமே இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ பரிகாரம் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, பரிகாரங்கள் என்பது எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு கோயிலில் போய் ஒரு பூஜையை கொடுக்கறது, அர்ச்சனை செய்கிறது, தான தர்மங்களை செய்கிறது, இதை தான் பரிகாரம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. இதெல்லாம் ஒரு வகையான பரிகாரம். அப்படிங்கும்போது அது போன்ற பரிகாரங்களை இந்த மாந்தி ஏற்றுக்கொள்வது இல்லை. இவருக்கு பிடித்ததெல்லாம் உயிர் சார்ந்த, இறந்தவர்கள் சார்ந்த, இறந்த உங்கள் முன்னோர்களாக இருந்தாலும் சரி, எந்த நபர்கள் உயிரிழந்து இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த ஒரு வகையிலும் அவர்கள் பெயரை அவமதிப்பது, அவர்களை அசிங்கப்படுத்தி பேசுவது, அவர்களை வேறு மாதிரியான பிரச்சாரம் இதெல்லாம் செய்கிறது. எதை செய்தாலும் மாந்தி தோஷம் என்ற பிரேத தோஷம் என்பது ஒருவருக்கு ஜாதகத்தில் இதெல்லாம் பெரிய அளவிற்கு இல்லை என்றாலும் கூட அது வீரியமாக அவருக்கு நடக்க ஆரம்பிக்கும். இப்போ உதாரணமாக, இப்போ அரசியல் தலைவர்கள் எத்தனையோ பேர் நம்முடைய நாட்டை ஆண்ட மகான்கள் இருக்காங்க, எத்தனையோ தலைவர்கள் இறந்துருக்காங்க, நாட்டை ஆண்டவர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் இறந்துருக்காங்க. இப்போ ஒருத்தர் ஒரு கட்சியில் இருப்பார், இன்னொரு கட்சி தலைவரை பிடிக்காது அவருக்கு. ஆனால் அவர் இறந்து ரொம்ப நாள், ரொம்ப பல வருடங்கள் இருக்கும். ஆனால் அவரை அசிங்கப்படுத்தி பப்ளிக்கில் பேசிகிட்டு இருப்பார். அப்படி பேசக்கூடிய நபருக்கு அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரேத தோஷம், இந்த மாந்தி தோஷம் வேலை செய்யுங்க. அவர் ஜாதகத்தில் எங்கே மாந்தி இருக்குதோ உடனே அவரை பார்த்திங்கன்னா அந்த மாந்தி இருக்கக்கூடிய பாவம் வயலான அட்டாக்கை கொடுக்க செய்யும். அதிலும் குறிப்பாக லக்னத்தில் மாந்தி, லக்னாதிபதியோடு மாந்தி இருப்பவர்கள்
இறந்த எந்த ஒரு நபர்களையும் அசிங்கப்படுத்தி பேசுறது கூடாது. அவர்களை பொது சபையில் களங்கப்படுத்தி பேசக்கூடாது. அப்படி இருந்தால் அவரை பேசினா இவருக்கு என்ன கஷ்டம் அப்படின்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் மாந்தி என்ற அந்த கிரகம் இறந்த அனைவரின் ஆன்மாக்களின் ஒரு பிரதிநிதியாக செயல்படுவார். எனவே இந்த மாந்திங்கிறவர் 12 பாவத்தில் என்ன பலன் கொடுப்பாருங்கிறத சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. இந்த மாந்தி லக்னத்தில் நிற்கும் பொழுது தலை சார்ந்த அந்தந்த பாவகங்கள் சார்ந்து அந்தந்த பாவக உறுப்புகள் சார்ந்து ஏதேனும் ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுப்பார். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். சிம்ம ராசிக்கு மட்டும் விதிவிலக்கு. உங்கள் ஜாதகத்தில் சிம்ம ராசி எந்த பாவமாக வருதோ, என்ன ஆதிபத்திய பாவமாக வருதோ, அது சார்ந்து அங்கே மாந்தி இருந்தார்னா அந்த பாவத்தில் மாந்தி இருக்கும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஸோ இப்போ லக்னத்தில் மாந்தி இருக்காரு என்னும் பொழுது அந்த லக்னம் மாந்தி என்னன்னா, இந்த மாந்திக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாங்க, பயங்கரமான வைராக்கிய சிந்தனை, பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். பிடிவாதத்திலையும் வைராகியத்திலும் பேர் போனவர் யார் அப்படின்னா மாந்தி தான். வேறு எல்லா கிரகங்களும் நம்ம பலவிதமான காரகத்துவங்களை சொல்கிறோம். மாந்தி காரகத்துவம் என்னும் பொழுது பிடிவாதம், வைராக்கியம், செய்தே தீர்வேன் என்ற லட்சிய வேட்கை. அப்போ லக்னத்தில் ஒருத்தருக்கு மாந்தி இருக்குன்னா இது எல்லாமே அவருக்கு இயற்கையில் குணாதீசத்தோட கலந்துரும். பெரிய லட்சியம், பெரிய பிடிவாதம், பெரிய வைராக்கியம், எதற்குமே அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய நபராக அந்த நபர், அந்த லக்னத்தில் மாந்தி உள்ள நபர் மாறிடுவார். அவர் ஒரு விஷயத்தை தேடக்கூடியவர், ஒரு விஷயம் தனக்கானது நடக்கக்கூடியனா அதுக்கான ஒரு வைராக்கியத்தை திங்க் பண்ணி வச்சார்னா அவர் ஆயுள் முடியறதுக்குள்ளே அதை சக்ஸஸ் பண்ண அதை விட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தன்மை இந்த மாந்தி கொடுப்பார். ஆனால் அதுக்கு அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, இறந்தவர்களை, இறந்து போனவர்களை, அவர் அப்பாவாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், கொள்ளு தாத்தாவாக இருக்கட்டும், அல்லது இன்னொருத்தர் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரோட தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அவர்களை ஏளனப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, பொது சபையில் அவர்களை ஏதாவது ஒரு வகையில் தரக்குறை பேசும் பொழுது லக்னமாதி சரியான பனிஷ்மெண்ட்டை அந்த ஜாதகர் கொடுப்பார். அவருக்கும் எனக்கு என்னங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ரோட்டில் ஒருத்தர் வயசான முதியவர் ரொம்ப அலங்கோலமான நிலையில் ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா அவருக்கு நமக்கு ஒன்றும் இல்லைன்னு அவரை ஏளனமாக பேசணும்னா அங்கே மாந்தி ஆக்டிவேட் ஆகிடுவார். அப்போ மாந்தி ரோட்டில் போகிற மாந்தியை நாமளே கூப்பிட்டு வச்சு ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அதுவும் லக்னத்திலேயே ஆக்டிவேட் ஆகிடுவார். ஸோ லக்னத்தில் உள்ள மாந்திக்கு அவ்வளோ ஒரு வீரியமான தன்மை உண்டு. 2ஆம் இடத்துல மாந்தி இருக்குது அப்படின்னா குடும்பஸ்தானம், அது குடும்பஸ்தானம். அப்போ குடும்பஸ்தானத்தில் இந்த மாந்தி இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகர் குடும்பம் சார்ந்த வைராக்கியத்தில் பயங்கரமாக இருப்பார். பேச்சில் ஒரு வைராக்கியம், பிடிவாதம், இதெல்லாம் சரியான அளவுக்கு அவருக்கு டீப்பாக இருக்கும். அதே போல் மாந்தி எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவம் சார்ந்து அந்த குடும்பம் சார்ந்து, இப்போ இந்த குடும்பஸ்தானத்தில் மாந்தி நிற்கிறாருங்கும் போது அந்த குடும்பத்தில் ஒரு துர்மரணம் ஒன்று இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தங்க. அந்த குடும்பத்தில் ஒருவர் இயற்கை மரணமாக இல்லாமல் ஒரு துர்மரணம் அடைந்திருக்காரு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணும். அது பாவக ரீதியில் என்னென்ன பாவமோ அதற்கேற்ற அளவுக்கு மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 3ஆம் இடம் கைகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ கைகள் அப்படிங்கும்போது இந்த கைகளில் அவருக்கு அலர்ஜி வரும், இன்ஃபெக்ஷன் வரும், கைகளில் திடீர்னு ஏதாவது ஒரு அந்த செல்ஸ் டீகம்போஸ் ஆகிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே ஷோல்டர், கைகள் இதை சார்ந்து அவருக்கு வரும். குறுகிய தூர பயணங்கள் இதில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். அது மாதிரியான இடங்களில் இவருக்கான சில பிரச்சனைகள் வரும். இன்னும் சொல்லப்போனால் இவருடைய வீட்டுக்கு அருகிலேயே ஏதேனும் இறந்தவரின் ஜீவ சமாதிகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இண்டிகேட் பண்ணும். அது 3ல் இருந்தாலும் சரி, 4ல் இருந்தாலும் சரி, 5ல் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகில் அது போன்ற நிலைமைகள் ஏதோ ஒன்று இருக்கும். 4ல் இருக்குது அப்படின்னா தாயார் வம்சத்தில் யாராவது ஒருத்தர் துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க. தாயார் வம்சத்தில் ஏதேனும் ஒரு தொழுநோய் உள்ளவர்கள். இந்த தொழுநோயை சொல்லக்கூடியது இந்த மாந்தி தாங்க. தொழுநோய், தீராத நோய். எவ்வளோதான் வைத்தியம் பார்த்தாங்க, எத்தனையோ கோயில் குளம் போனாங்க, எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டாங்க, எந்த மருத்துவத்துக்கும் கட்டுப்படவில்லை என்று சொல்லக்கூடிய அனைத்து பலனும் இந்த மாந்தியை தான் சாரும். இந்த மாந்தி என்பது மிக மிக நெருங்கிய தொடர்புங்கிறது 8ஆம் பாவ கனெக்டிவிட்டியில் எப்போவுமே இருப்பாருங்க. 8ஆம் பாவத்திற்கு என்று நாம் என்னென்ன காரகத்துவங்களை எல்லாம் சொல்கிறோமோ அத்தனை காரகத்துவங்களும் தனது முழுமையான சக்தியில் பிரயோகிக்கக்கூடியவர் மாந்தி.
அப்போ மிக மிக அமானுஷ்யங்கள், ரகசியங்கள், மாயாஜாலங்கள், மந்திர தந்திரங்கள் அனைத்திற்குமே ஒரு மூலாதாரமான ஒரு கிரகம் என்னன்னா அது மாந்தி கிரகம். 5ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் உங்களுடைய பூர்வீகத்தில் உங்களுடைய குலத்தில் ஒரு குழந்தை ஒன்று துர்மரணம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனை அது சொல்லுது. அதே போல் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 6ஆம் இடம் தொழில் சார்ந்த இடம். தொழில் சார்ந்த இடத்தில் இவருக்கு தொழில் சார்ந்த இன்ஃபெக்ஷன், அலர்ஜி இது மாதிரியான நோய் இண்டிகேஷனை கண்டிப்பாக காட்டும். தொழில் சார்ந்த இடத்தில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் ஒரு இடத்தில் அடிமை வேலை செய்யக்கூடிய ஜீவனத்திற்கு செல்லக்கூடிய அடிமை வேலையின் மூலமான ஜீவனம் செய்யக்கூடியவர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உத்தியோகத்தில் நிம்மதி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கெடுபிடிகள், மனவேதனை, உடல் வேதனை, அந்த உத்தியோகத்தின் மூலமாக வெளிப்படுகின்ற உடல் நோய் இதெல்லாமே அவர் இண்டிகேட் பண்ணுவார். இதற்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ஒரு சூழலையும் அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் எல்லா இடத்துலையுமே வேலை பார்க்குற இடத்துல சீனியர்னு ஒருத்தர் இருப்பார் பாருங்க. இவர் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருப்பார், 5 வருஷமாக ஒர்க் பண்ணுவார். அவருக்கு முன்னாடியே ஒரு 20 வருஷம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவரை இவர் கேவலமாக பேசுவார், பிறரிடம் புறங்கூறுவார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா 6ஆம் பாவத்தில் உள்ள மாந்தி அருமையாக ஆக்டிவேட் ஆகி அவருக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுக்க ஆரம்பிச்சிடும். என்றைக்குமே நம்மை காட்டிலும் மூத்த வயதில் உள்ளவர்களை இகழ்வாக, அதுலேயும் குறிப்பாக இறந்தவர்களை பேசும் பொழுது மாந்திக்கு அறவே பிடிக்காதுங்க. நம்மை விட வறுமை கோட்டில் நம்மை விட மிக நலிவடைந்த மக்களை நாம் அசிங்கப்படுத்தினாலோ அல்லது அவர்களுக்கு ஏதேனும் உபத்திரவம் செய்யும் பொழுதோ சனி அங்கே ஆக்டிவேட் ஆகி நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார். இப்படி எல்லா விதமான மூமெண்ட்டும் நம் மூலமாகவே தான் நமக்கு ஏற்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் அதற்கான மைய கருத்து. அதே போல் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மனைவி சார்பு வழியில் ஒரு பெரிய ஒரு அசுபம் இருக்கும். கலத்திரஸ்தானத்தில் மனைவியாக இருக்கட்டும் அல்லது பெண்ணுக்கு கணவனாக இருக்கட்டும், அந்த வகையில் அவர்கள் குடும்பத்தில் ஒரு துர்மரணம் நடந்திருக்கும். அதுவும் ஒரு நோய் காரணமாக அல்லது எதிர்பாராத ஒரு விபத்து காரணமாக நடந்திருக்கும். மேலும் அந்தந்த பாவகத்தில் என்ன கிரகங்கள் இருக்கிறதோ அந்த பாவக அதிபதி என்ன கிரகமோ அதை இணைத்து கொண்டு பார்க்கும் பொழுது இது எதனால் நடந்தது, யாருக்கு அந்த நிகழ்வு நடந்தது என்பதையும் சொல்ல முடியும். 8ஆம் பாவத்தில் மாந்தி இருக்கும் பொழுது அவருடைய மரணமே விமர்சனமாக இருக்கும். மரணமே மிக மிக ரகசியம் வாய்ந்ததாகவும் விமர்சிக்கப்படுவதாகவும் 8இல் உள்ள மாந்தி தன்மை இருக்கும். 9 அப்படிங்கும்போது அது வெளி இடங்கள், வெளியூர், ஆன்மீக விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும்பொழுது என்னென்னா இவர்கள் இந்த 9இல் மாந்தி உள்ளவர்கள் ஆலய வழிபாடுகளுக்கு செல்வதை காட்டிலும் ஜீவசமாதி அடைந்த மகான்களின் ஆலயத்திற்கு தரிசனமாக சென்று விட்டு வரும்போது அது நல்ல ஒரு யோகத்தை அவங்களுக்கு கொடுக்கும். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். ஒரு மனிதனின் தனிப்பட்ட சுய தொழிலாக இருக்கட்டும் அல்லது அந்த மனிதனின் செயல்களை குறிக்கக்கூடிய இடம். அப்போது ஒரு மனிதனின் செயல் என்பது வீரியமாக இருக்க வேண்டும், வைராக்கியம் இருக்க வேண்டும், தீவிரமாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஒரு தொழிலில் ஜெயிக்க முடியும் என்ற கான்செப்ட் இருக்கிறதுனால அந்த 10ஆம் இடத்தில் மாந்தி இருப்பது மிக மிக சிறப்பு தரும். தொழிலுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு அவுட்புட்டை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். எதுலேயும் சளைக்காத அளவிற்கு அந்த தொழிலை இவர் கையில் எடுத்து செய்வார். இதே போலவே தான் 11ஆம் இடத்தில் உள்ள மாந்தியும் ஒரு நல்ல சிறப்பை அந்த ஜாதகருக்கு எதை நினைக்கிறாரோ, என்ன என்னுடைய ஆசைகள், என்னுடைய லட்சியங்கள், என்னுடைய நோக்கங்கள் அதையெல்லாம் நான் அடையாமல் விடமாட்டேன் என்ற அந்த ஃபோக்கஸ் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 12ஆம் இடத்தில் உள்ள மாந்தி அவருடைய தூக்கத்தை கெடுப்பார். கனவு தொல்லைகள் இருக்கும், அசுப கனவுகள் வரும், படுத்தால் நிம்மதி இருக்காது, பஞ்சனையில் படுத்து உறங்கினாலும் பட்டுமேத்தில் படுத்து உறங்கினாலும் சரியான படிக்கு அவருக்கு தூக்கம் இருக்காது. எனவே இந்த மாந்தி என்ற கிரகத்தை இதிலிருந்து எப்படி தாங்க நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் என்னங்க செய்கிறதுனா மீண்டும் அதே தான் சொல்கிறேன். மாந்தி என்ற கிரகத்தை நீங்கள் அமைதிப்படுத்த வேண்டும், சாந்தப்படுத்த வேண்டும் என்றால் அவருக்கு பிடித்த இறந்தவர்கள், இப்போ உதாரணமாக 4ஆம் இடத்துல ஒருத்தருக்கு மாந்தி இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவர் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு எந்த ஒரு சுகமும் இல்லைங்க, எனக்கு எதுலேயுமே ஒரு சுகம் இல்லாமல் இருக்கங்கும்போது பொதுவாக நம்மளுடைய சாஸ்திர ரீதியில் என்ன சொல்கிறோன்னா இறந்தவர்கள் படத்தை வீட்டில் வைக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய சாஸ்திர விதி. ஆனால் இந்த 4இல் மாந்தி இருப்பவர்கள் அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டில்
ஏதாவது ஒரு இடத்தில் இறந்து போன அவருடைய தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அல்லது வேறு முன்னோர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவருடைய அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். இது போன்ற ஒருவருடைய படத்தை வைத்து அனுதினமும் அவர்களுக்கு மதிப்பு மரியாதை செலுத்தி அவர்களை மானசீகமாக வேண்டிக் கொண்டால் அவர்களது 4ஆம் பாவத்தின் வாயிலான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி சுகமேன்மைக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படி தான் நீங்கள் மாந்தியை அணுக வேண்டும். மாந்தியை அணுகுவதற்கு, மாந்தியை சாந்தப்படுத்துவதற்கு பெரிய பெரிய பூஜை புனஸ்காரங்கள் என்பதை காட்டிலும் உங்களது செயலிலும் உங்களுடைய சிந்தனையிலும் நீங்கள் எந்த அளவிற்கு அவரை நீங்கள் அவர் ரூபமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பலப்படுத்தும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அது பாசிட்டிவான எனர்ஜியாக மாறுங்க. ஸோ இப்படிப்பட்ட மாந்தியை உங்கள் பாவத்திற்கு ஏற்ப அவரை சரிப்படுத்தி கொள்வதற்காக ஏதாவது செய்யணுன்னா தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். கோவில் எனும் பொழுது சிவன் கோயிலுக்கு மட்டும்தான் இவர் கட்டுப்படுவார். மாந்திக்கு பிரச்சனை இருக்குங்க, மாந்தி எனக்கு 2ஆம் பாவத்தில் இருக்குதுங்க, திருமணம் நடக்கலைங்க, குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குதுங்க, திடீர்னு குடும்பத்தில் யாருக்கா உடம்பு சரியில்லாத போயிடுதுங்க, வருமானத்துக்கே வாய்ப்பு இல்லைங்க, வருமானம் வர மாதிரி வந்துட்டு எல்லாம் அசுப செலவாக ஆயிடுதுங்க, இப்படிலாம் சொல்கிறீங்க. சிவாலயத்திற்கு சென்று அங்கே நீங்கள் சிவனை தரிசித்து அங்கே மாந்தியையும் இணைத்து நீங்கள் அங்கே வேண்டுதல் வச்சிங்களா அங்கே உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். அதை தவிர சிவனை தவிர சூரியனை தவிர மாந்தி யாருக்குமே கவலைப்பட மாட்டாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரகம், அற்புதமான ஒரு கிரகம். அவரை சாந்தப்படுத்துவதும் அவரை வீரியப்படுத்துவதும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய வார்த்தைகளால் தான் இருக்குது. வார்த்தைகளால் யாரையுமே இறந்தவர்களை தயவுசெய்து எந்த கோபம் வந்தாலும் இறந்தவர்களை வார்த்தைகளால் கடுமையாக பேச வேண்டாம் என்று சொல்லி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.